பசங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமுங்க ஹாஃப் டேவே வந்துடுவாங்க. பையன் மட்டும் பார்த்தீங்கன்னா படிக்கும்போது கூடவே இருக்கணுன்னுவான். டேய் மாவு அரைச்சிட்டு வந்துடுறேன்டான்னு சொன்னால் போதும், நீ அரைச்சிட்டே வாம்மா நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லுவான். ஐயோ இந்த மாவே வேணான்னு சொல்லிட்டு பெசரட்டு தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு 2 கப் அளவு பாசிப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம், கொடமிளகாய், தக்காளி, சீரகம், உப்பு, 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து வச்சிடலாம். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அடுத்து கொத்தமல்லி சட்னிங்க அம்மா இந்த மாதிரி தான் செய்வாங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு வறுப்பட்டதும் ஒரே ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கினாலே போதும். அரைக்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் உடச்சிக்கல்லை சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான் கொத்தமல்லி சட்னி ரெடி. இப்போ பேனில் மாவு சேர்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே இட்லி பொடி தூவிட்டு மல்லி சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் லைக் கொடுங்க.